அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களினுடைய சஞ்சாரம், கிரகங்களினுடைய நிலை ஆகியவற்றால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் இருக்குங்க. அதுவும் இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கை, நிதி நிலைமை, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் பொறுத்த வரைக்கும் கிரக நிலை, கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, இந்த காலத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் நன்மை கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும், என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையும் கவனமுடன் செயல்படலாம் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறதுங்க. இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய், புதன், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் துலாம் ராசியில் ஒன்றா வரும்போது அது அதிசக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் பல ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் மோசமான விளைவுகளையும் மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை சில விஷயங்களில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நாம என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மோசமானதாக அமைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யோகம் ஆகட்டும் இல்லை மற்ற கிரகங்களினுடைய இணைவு ஆகட்டும் பல்வேறு வகையில் மோசமான பலன்களை அளிக்கும். அவர்கள் பெரும்பாலும் கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் அவர்களை எந்த வகையிலையுமே ஆதரிக்காது. அதனால் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தை பெருசாக நம்ப வேண்டாம். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரிங்க, அதற்கான பலன்களை அடைய முடியாது. தங்களுடைய பண கஷ்டம் தற்போது மிகவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதிர்காலம் குறித்த தங்களினுடைய கவலைகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே சமயம் அலுவலகத்தில் பாதகமான சூழல் நிலவுவதால் பணிச்சுமையும் அதிகரிக்கும். மேலும் அதன் காரணமாக மன அழுத்தமும் உருவாகலாம். இந்த காலம் கடன் சுமை அதிகரிக்கிறதுனால கடன் வாங்க வேண்டியதாகவும் இருக்க பெறுங்க. தேவைக்கு ஏற்ப நீங்கள் பணத்தை வாங்குறதும் குறிப்பிட்ட தொகையை சிறிய வட்டி தொகையில் வாங்குறது நல்லதுங்க. உடனுக்குடன் அதை திருப்பி அடைத்து விடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணமான தம்பதிகள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பாங்க. இந்த காலம் தங்களுக்கு துரதிர்ஷ்டமான பலன்களை வழங்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இது தங்களுடைய பண கஷ்டத்தை ரெட்டிப்பாக்கவும் செய்யலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம். கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகும். குடும்பத்தில் சில பதட்டமான சூழலும் நிலவலாம். சொத்து தொடர்பாக குடும்பத்திற்குள்ள சில சிக்கல்கள் உருவாகுங்க. தனிப்பட்ட உறவுகளில் சில சிக்கல்களும் ஏற்படலாம். இழப்புகள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகி போன்றவற்றால் கவலைகள் அதிகரிக்க செய்யும். மொத்தத்தில் சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் சவாலானதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிறு சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களுடைய பல்வேறு சிக்கல்களை இது தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலையில் இருக்கீங்க, பணியிட சூழல் அப்படிங்கிறது தங்களுடைய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதனால கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய முதலீடுகளால் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பீங்க. அதனால முதலீடுகள், பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் பயணங்களை
விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா அவை விபத்துக்கள் அப்படி இல்லைன்னா இழப்புகளை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் சில பின்னடைவுகளையும் சந்திப்பாங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மற்றொரு புறமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரே அடியாக உங்களுக்கு கெடுமையான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த யோகத்தால் இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது சில விஷயங்களில் தங்களுக்கு பல்வேறு வகையில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பண பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, வேலையில் சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனை அப்படின்னு உருவாக்கும். அதனால் இந்த 3 விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்து கொள்வது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வேலை கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் நல்ல வேலை கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் அது ஏற்படுத்தாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நிதி நிலைமையில் சவால் இருக்கும், வேலையில் சவால், வியாபாரத்தில் சவால் அப்படின்னு வாழ்க்கையே கொஞ்சம் போர்க்களம் போல தாங்க செல்லும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இந்த கடனை மட்டும் தங்களால் அடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம். குறிப்பாக வீட்டில் மனைவியை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. மன அழுத்தம் ஏற்படலாம். பிடித்த பாடலை கேளுங்க, ஓரளவுக்கு மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம். அதே மாதிரி அதிகப்படியான சோஷியல் மீடியாவில் இருக்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பிரச்சனைகளே வராத அளவுக்கும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரம் அலட்சியமாக இருக்காதீங்க. வியாபாரத்தில் பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. கடனுக்கு பரிவர்த்தனையும் செய்யக்கூடாது. புதிய முதலீட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. வேலையிலையும் கூடுதல் கவனம் இருக்கணுங்க. மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் தக்க வைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்கவே கூடாதுங்க. உறவினர்களிடையே அனுசரித்து செல்ல பாருங்க. முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாக அமைதியாக வைத்துக்கொள்ள தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி பிடித்த இறைவனின் பெயரை சொல்லி தியான நிலையில் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனம் அமைதி நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக நிறைய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கவும் முடியும். அதற்கான வழிகளும் அதற்குரிய புத்திசாலித்தனமும் தங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைப்பீங்க. ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனத்தை செலுத்த பாருங்க. தேவையற்ற நண்பர்களிடம் இருந்து வெளியே வாங்க. மாணவர்கள் மொபைல் போனை எடுக்காதீங்க. நேரத்தை அனாவசியமாக வீணடிக்காதீங்க. இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பிடும். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது அதிர்ஷ்டம் மட்டுமே உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் சில விஷயங்களில் சாதகமான நிலையை கூட உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நல்லது நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நண்பர்கள் தங்களை விட்டு தானாக விலகி செல்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. மன நிம்மதியை அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. பண பிரச்சனை ஓரளவுக்கு தீர ஆரம்பிச்சிடும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சீக்கிரமா சரியாகிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். புதுசாக ஏதேனும் சொத்து வாங்குவதாக இருந்தால் முயற்சி பண்ணுங்க. குழந்தை பாக்கியமின்றி காத்து கொண்டிருப்ப
இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி இருக்குங்க. வீட்டில் கிட்டி மேல சத்தம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். வேலை, வியாபாரம், தொழில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக நல்லா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சில விஷமிகளும் இருக்கத்தான் செய்வாங்க. கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா காலையில வீட்டில் இருந்து கிளம்பும் போது இரவு வீடு திரும்பும் போதும் கவனமாய் இருக்க பாருங்க. வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. கணவன் மனைவி வாக்குவாதம் செய்து சண்டை போட வேண்டாம். பிள்ளைகளுடைய நலன்லையும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். பெரியவர்களை மரியாதையோடு நடத்த பாருங்க. ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய வழிபாடு தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா வராகி வழிபாடையும் மேற்கொள்ளுங்க. எல்லா தடைகளும் விலகி பிரச்சனைகளும் விலகி நன்மையாகவே நடக்கும்.